ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரெசிபி தான், பட் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது வந்து பொடலங்காய். ஓகே, இது வந்து 1/2 கிலோ பொடலங்காய் நான் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொடலங்காவை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வைப்போம். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி வைக்கிறேங்கிறத இந்த பொடலங்காய் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, மற்றபடி இந்த பொடலங்காவை தாளித்து அதுக்கப்புறமா பாத்திரத்துலேயே வேக விடுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஈஸியாக பண்ணணுங்கிறதுக்காக குக்கர்லேயே நம்ம பண்ணிடலாம். ஃபஸ்ட்டில் இங்கே பாருங்களேன், கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த 1/2 கிலோவுக்கு ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். கழுவி ஊற வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டில் போடுவாங்க. ஒரு 1/2 hour தான் ஊற வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே விசிலில் உங்களுக்கு நல்லா டக்குன்னு வெந்துடும். ஸோ கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டில் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த பொடலங்காவை மேலே இருக்க அந்த தோலெல்லாம் லைட்டாக சீவிட்டு, இந்த தோல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது லைட்டாக அப்படி நல்லா சீவிடுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி தான் நான் வச்சுருக்கேன். கழுவி க்ளீன் பண்ணது தான் அந்த பொடலங்காவையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தாளித்து விட்டு நம்ம செய்யும்போது கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாகும். இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நமக்கு வெந்துடும். வேலை ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். அதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். இதுலேயே வந்து உங்களுக்கு நல்ல காய் வெந்துடும். ஸோ 1/2 டம்ளருக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். தெளிவாக சொல்லிட்டேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. காய்க்கு வந்து கொஞ்சமாக முதல்ல உப்பு போட்டுக்கலாம். வேக வைக்கும்போது இந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா தேவையான அளவுக்கு லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், ஆனால் நான் போடல. அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுறதுக்கு குலுக்கி விட்டுட்டு குக்கரை வந்து மூடிடுங்க. குக்கரில் விசில் வந்து சிம் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். கரெக்டாக நீங்கள் இல்லை ஒரு விசிலில் நீங்கள் ஆஃப் பண்ணாலுமே கரெக்டாக இருக்கும். அந்த சின்ன பிஞ்சு பொடலங்காய் இருந்தால் ஒரே விசில் ஆஃப் பண்ணிங்க. கொஞ்சம் முத்தல் மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ விசில் வரட்டும். ஒரு 2 மினிட்ஸில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரை இப்போ தான் ஜஸ்ட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். கரெக்டாக இருக்கணும். ஆக்சுவலாக நான் வந்து ஒரே ஒரு விசில் வச்சு 2 நிமிஷம் தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துச்சு பாருங்க. செம சூப்பராக வந்துச்சு. இது 1 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துடும். இதை வந்து நீங்கள் தாளித்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து வேக வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட். அதனால் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது கடாயை எடுத்து வச்சு தாளித்து விட வேண்டியதான். வேலைக்கு போகும்போதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக நமக்கு டைம் சேவ் ஆகும். பட் என்ன, கொஞ்சம் குக்கரை கழுவுறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். அவ்வளோதான். ஒரே வேலையாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயே நீங்கள் தாளித்து விட்டுடலாம். நான் வந்துட்டு எப்போவுமே குக்கரில் வச்சு செய்கிறதா ஈஸியாக இருக்குன்னு நான் பார்ப்பேன். அதுமாதிரி மஞ்சள் வேணும்னா நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு அதில் வந்துட்டு நீங்கள் அவிய வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து மஞ்சத்தூள் போடுவாங்க. பட் எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளோவா இந்த பொடலங்காய்க்கெலாம் மஞ்சள் போட மாட்டேன். வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த ஆயில்னாலும் குக்கிங் ஆயில் தாளிக்கிறதுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோங்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து அப்படி இல்லை நான் பல்லாரி இவ்வளோ தான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் பல்லாரி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சாம்பார் வெங்காயம் போட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டாங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ சாம்பார் வெங்காயம். அதே மாதிரி காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும் தான் போடணும். நான் வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுடைய காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது 2மே போட்டுக்கலாம். கூடவே கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலை போட்டு எவ்வளோ ஈஸியாக முடியுது பாருங்க. இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் போடணும். சும்மா ஃப்ளேவருக்கு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்லேயே போட்டிருக்கணும். கடுகு கூட போட்டுறேன். நான் இப்போ வந்து தேங்காவை துருவி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காவை மிக்சியில் தேங்காவையும் ஜீரகம் போட்டு மிக்சியில் அடித்து வச்சிட்டாலும் ஓகே தான். ஒரு நல்ல ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கோமா, அவிச்சு வச்சுருக்கதை நான் தண்ணி அதான் சொல்கிறேன், ரொம்ப கம்மியாக ஊற்றுங்க. ஏன்னா இந்த இது வந்து காய் வந்து தண்ணி காய் ரொம்ப தண்ணி விட்டுரும்.
அதனால் நீங்கள் தண்ணி எவ்வளோத்துக்குள்ளே கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்குள்ள நல்லது. நல்லா கம்மியாக ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியாயிடும். இந்த மாதிரி போட்டு பாருங்க, லைட்டாக தான் இப்போ நமக்கு தண்ணி இருக்குது. இது 2 அந்த ஹையில் வச்சிங்கன்னா இந்த தண்ணி நல்லா சுண்டிடும். ஏன் இப்போ கட்டாயமாக காய்க்கு உப்பு தேவைப்படும். லைட்டாக தான் நம்ம போட்டிருக்கோம். கடைசியாக இந்த மாதிரி தேங்காய் துருவி வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் மஞ்சத்தூள் வேணாலும் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. பட் எனக்கு மஞ்சத்தூள் போட மாட்டோம் நாங்கள். பொடலங்காய்க்கலாம் ஒரு 2 நிமிஷத்தில் இந்த தண்ணி கொஞ்சம் இதானோடனே தேங்காயை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நீங்கள் பூண்டு தட்டி போடுறதா இருந்தால் கூட ஒரு சிலருக்கு அந்த பூண்டு வாசனை பிடிச்சிச்சுன்னா லைட்டாக பூண்டு கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். 2 நிமிஷம் பாருங்கள். இப்போ தேங்காய் வந்து உள்ள தூக்கி போடலாம். ஒரே குழம்பு ரெசிபியாக வைக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் பொரியல் ரெசிபி வச்சு காமிக்கிறேன். சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து இது காரக்குழம்பு அந்த மாதிரி ஐட்டத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் வந்து இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா வேக வச்சு இதில் சிறுபருப்பு கூட போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கடலைப்பருப்புக்கு பதிலாக ஒரு சிலர் சிறுபருப்பு போடுவீங்க. அப்படி போட்டிங்கன்னா நீங்கள் சாதத்துக்கு சும்மா கூட நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அந்த சாதத்தில் அந்த பருப்பு போட்டு அந்ததையே நான் சிறுபருப்பு போடல. கடலைப்பருப்பு என் பிள்ளைகளுக்கு பிடிக்குங்கிறதுக்காக கடலைப்பருப்பு போடுங்க. சிறுபருப்பு இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம். 2 நிமிஷம் வச்சுட்டு அப்படி ஆஃப் பண்ணாது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபுல்லாக நல்லா எல்லாம் வந்து ட்ரை ஆகிட்டு. ஓகே, சூப்பரான பொடலங்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆகிட்டு. இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் காரக்குழம்பு, தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு கூட சூப்பராக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி பார்க்கலாம். வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன். கூடவே பாருங்க, இதுக்கு வந்து ஒரு முட்டை ஆம்லேட் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். மிளகு பூண்டு காரக்குழம்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு போட்டு ஒரு காரக்குழம்பு நம்மளுடைய சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த குழம்பு வந்து வச்சுருக்கேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வச்சுருக்கிறது இன்றைக்கி பொடலங்காய் கூட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை ஆம்லேட் நான் பண்ணுவேன், ஒரு அப்பளமும் பொரிப்பேன். உங்களுக்கு வந்து சாப்பிட்டு காமிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். இந்த சாதத்துக்கு இந்த குழம்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டாக அப்படி டச் பண்ணாலே போதும், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பாருங்க, பூண்டு மிளகு வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலில் இருக்கும். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது நம்மளுடைய பொடலங்காய் பொரியல். இது பொரியல் கூட்டு எதுனாலும் சொல்லிக்கோங்க. சைட் டிஷ் கொடுப்பாங்களே வெஜிடேரியனில், நான் என்ன சாப்பிடல சொல்ல. என் பையன் ஹோட்டலில் போய் ஏன் வெஜ்ஜு சாப்பிட போகிறாங்கக்கா. நம்ம பிள்ளைங்க எல்லாம் வெளில போச்சுன்னா நான்வெஜ் மட்டும்தான். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வெஜிடேரியன் தான். கல்யாண வீடாக இருக்கட்டும், எங்கே போனாலும் வெஜிடேரியனில் தான் போகிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மெத்தடில் இவ்வளோ ஈஸியாக பண்ணணும்னா நீங்கள் குக்கரில் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.